எல்லாம் வல்ல ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய பக்தி திருவிழாவில் அடி என்கின்ற இதனம் அக்னி சாட்சி என்ற தலைப்பில் உபன்யாசத்தை தொடங்குவதற்கு முன்பாக அடியனை தமிழில் பேச வைத்து இயக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமணி குடமணி கும்பமணி தமிழ்மணி அகத்தியமாமுனிவருடைய பாதார விந்தங்களையும் அடியனுடைய குருநாதர் புலவர் திலகம் கீரன் அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி அரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் மெய்யன்பர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த விஜய் டிவியினுடைய பக்தி திருவிழாவை பொறுப்போடும் புனிதத்தோடும் நடத்தி செல்லக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைய தினம் அக்னி சாட்சி என்ற தலைப்பில் உபன்யாசம் என்று சொன்னவுடனே அற்புதமாக பல அக்னி சாட்சிகளை குறிப்பிட்டார்கள். நாம் இன்றைய தினம் வேறு ஒரு அக்னி சாட்சியை சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ராமாயணம் என்று சொன்னால் ஆதி காவியமாக இருக்கக்கூடிய வால்மீகி பகவானுடைய ராமாயணத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழில் நிலவி வந்த ராமாயண செய்திகளையும் வைத்துக் கொண்டு தமிழில் ராமாயணத்திற்கு கம்பன் ஒரு நல்ல வாழ்வை அல்லது ஒரு வடிவத்தை கொடுத்தான் என்று சொன்னால் மிகையில்லை. மற்ற எந்த ஒரு ராமாயணத்தை நாம் எடுத்து படித்தோம் என்று சொன்னாலும் அந்த ராமாயணம் முழுக்க படித்து பார்த்ததற்கு பிறகுதான் ராமாயணத்தில் வரக்கூடிய பாத்திரங்கள் அதனுடைய குண நலன்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் கம்பனுடைய காவியத்தில் மட்டும் கம்பன் தன் பாத்திரத்தால், அதாவது தன்னுடைய பாட்டு திறத்தால், தன்னுடைய பாத்திரத்தால் அந்த பாத்திரங்களுக்கு அவன் ஒரு அடைமொழி கொடுக்கின்றானே, சிறப்பு பெயர்கள் கொடுக்கின்றானே, பட்டங்கள் கொடுக்கின்றானே, அதை படித்து பார்க்கின்ற பொழுதே நமக்கு அந்த தெய்வீக பாத்திரங்களுடைய குண நலன்கள் தெரிய வந்துவிடும். இந்த பட்டங்கள் விகுதிகள் சிறப்பு பெயர்கள் கொடுப்பது எதற்கு? அந்த குணாதிசயங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. என்னோட பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ஸ்கூல்ல சேர்த்த உடனே ஒரு வாரம் கழிச்சு நான் என் பொண்ணை பார்த்து கேட்டேன், என்னம்மா உங்க மிஸ் பேர் என்னன்னு. இன்னும் வைக்கலப்பான்னு சொல்லித்து. அதாவது அந்த மிஸ்ஸுக்கு அட்டண்டன்ஸ்ல ரோல்ல ஒரு பேர் இருந்தாலும் குழந்தைகள் ஒரு பேர் வைக்கிறதோ இல்லையோ. இப்ப எதற்கு? அந்த குணாதிசயம் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கம்பன் என்ன செஞ்சான்? தன்னுடைய பாத்திரத்தால், அதாவது தன்னுடைய பாட்டு திறத்தால் பாடிய பாத்திரங்களுக்கு ஒரு அடைமொழிகளை, சிறப்பு பெயர்களை கொடுத்தான். காவிய நாயகனாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய அடைமொழி என்ன என்று சொன்னால் அறத்தின் நாயகன். கம்பன் என்ன செஞ்சான்? தன்னுடைய பாத்திரத்தால், அதாவது தன்னுடைய பாட்டு திறத்தால் பாடிய பாத்திரங்களுக்கு ஒரு அடைமொழிகளை, சிறப்பு பெயர்களை கொடுத்தான். காவிய நாயகனாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய அடைமொழி என்ன என்று சொன்னால் அறத்தின் நாயகன். இதுக்கு அர்த்தமா சொல்லணும் தனியா. அப்படி காவிய தலைவியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டிக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய அடைமொழி தவம் செய்த தவமாம் தையில். அதாவது தவம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய செயல். அந்த தவமே தவம் செய்தது எதற்கு? பிராட்டியை பெறுவதற்கு. முழுதுணர் புலவன் விபீஷணன். இப்ப ஒரு பாத்திரம் ஆரண்ய காண்டம் தொடங்கி பேசப்படுகின்றது. அந்த பாத்திரத்தை கம்பன் சொல்கின்ற பொழுதெல்லாம் பாரணம் பொருத மார்வன் வரைகனை எடுத்த தோழன் நாரதமுனி பேர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவன் தாரணி மவளி பத்துடையவன் சங்கரன் கொடுத்த வாழையுடையவன் இந்திரருக்கு இந்திரன் எழுதலாகலா சுந்தரன் முக்கோடி வாழ்நாளை உடையவன் எக்கோடி யாராலும் விலப்படா என கொடுத்த தபத்தை உடையவன் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் வளர்த்தார் அல்லர் தேவரணி இங்கு யாவரணி நாட்ட முடியும் வெள்ளநீர் உலகத்தை ஆள்கின்றவன் வேடங்கள் எட்டும் வென்றவன் என்றே சொல்லப்படுகின்ற அந்த ராவணனுக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய அடைமொழி என்ன என்று சொன்னால் உயிர் கொடுத்து பழி கொண்டான். உயிர் கொடுத்து பழி கொண்டான். ஒரு பாத்திரம் குறைவாக பேசப்படுகின்றது. குறைவாக அல்ல, குறைந்த பகுதியை உடையது. யார்? கழுகரசன், பறவைகளுக்கு வேந்தன். ராவணன் ஜானகியை கவர்ந்து சென்ற பொழுது ராவணனோடு போராடி உயிர் நீத்த தசரதனுடைய நண்பன் பெருவுடையார் என்று சம்பிரதாயபரமாக அழைக்கப்படுகின்ற பீஸ்டி அவர்களாலே கழுகு பெரியப்பா என்று கொண்டாடப்பட்ட அந்த ஜடாயுவுக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய அடைமொழி என்ன என்று சொன்னால் தன் உயிர் புகழுக்கு விற்றான்.